இந்த தங்கம் வாத்தியார் மாதிரி சாதாரணமா சத்தியம் பண்ண மாட்டான். பண்ணிட்டா நினைத்ததை முடித்தே தீருவான். கண்ணீரை துடைக்கிறேன், கவலையை விடுங்க. இப்ப நீங்க புறப்படுங்க. அண்ணி, உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? பெரியவரே, நல்ல திங்க் பண்ணுங்க. ஒரு அவளையின் கண்ணீர் நம்மள சும்மா விடாது. பெண் பாவம் இருக்கே, அந்த பாவத்துக்கு நரகத்துல நம்மள நெருப்புல போட்டு முதல வாயில போட்டுருவாங்களா? முதல திங்க முடியாம பாம்பு வாயில போட்டுருமா? ஐயா ஐயன்னு சொன்னா இப்படி பெரியவரே? இதுக்கு என்னதான் சொல்ற? என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட அது மாதிரி கேளு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த பொண்ணை இங்க கூட்டு வரேன். நீங்க பேசாம அந்த பொண்ணு கிட்ட, கவலையை விடு என் கண்மணியே, உன் கண்ணீரை துடைக்கிறேன் பெண்மணியே, உன்னை காதலிக்கிறேன் என் தங்கமே, திருமணம் செய்து கொள்கிறேன் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அது என்னால முடியாது. அண்ணே அண்ணே, அண்ணன் வந்துட்டு இருக்காரு. நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணிடுங்க. எந்த முடிவும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ அண்ணி அண்ணின்னு உயர விடுற. இந்த அன்பு அண்ணனுக்கு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. நீ பெரியவரே, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை, பார்த்து முடிவெடுங்க. இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ணும். அங்க என்ன பாக்குறீங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க, போங்க. வாங்க. என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாங்க, என் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதை சொல்லிடலாம்னு தான் நான் உங்களை வர சொன்னேங்க. என்ன வாங்க போங்கன்னு பேர் சொல்லியே கூப்பிடலாமே. அதை நான் விரும்பலங்க. ஏன் விரும்பல? என் பேர் பிடிக்கலையா? இல்ல நான் அழகா இல்லையா? உங்களை போய் அழகு இல்லைன்னு சொன்னா சொன்ன வாய் அழுகி போயிருங்க. அப்போ என்ன எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க? அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வெறுக்கல. அப்ப நம்மள பிரிக்கிறது எது? நமக்கு தடையா இருக்கிறது எது? பணங்க. நீங்க பணக்காரங்க, ஆனா நானே உங்களுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல இந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க குடிசைத்தான் சொர்க்கம்னு வரக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. நான் அந்த கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி வர தீர்மானிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க நினைக்கிறது கனவுலதான் நடக்கும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நடந்தா கூட நம்மள வாழ விட மாட்டாங்க. உங்க அப்பாவும் மாமாவும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஒரு பொண்ணு மனசை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் அவ மனசால நினைச்சிட்டா அவரோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. அது முடியலனா அந்த நினைப்போடைய சாகிறதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. இப்ப நான் அந்த கட்டத்துல இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுல நாள் குறிச்சிட்டாங்க. எதுக்கு? என் சாவுக்கு. நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சுங்க. நான் போயிட்டு வரேங்க. வரேங்க. என்னங்க என்னங்க? இங்க பாருங்க.
எங்க போறீங்க? எனக்கு நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ விரும்பல. எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? நீங்க சாகக்கூடாது. ஏன்? நீங்க ரொம்ப நல்லவங்க. எனக்காக உயிரையே விட துணிஞ்சிட்டீங்க. நீங்க சாகவே கூடாது. மாலை கருத்தலில் சோலை கருங்குயிலே பாடுதோ
பறந்தது காத்தே